வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷல் காரா சேவு எப்படி செய்யறது பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம dhanascooking சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காரா சேவு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாங்க. மிளகு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேங்க. கடலை மாவு 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு வந்து சரியாக இருக்கும். 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ காரா சேவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ காரா சேவு செய்கிறதுக்கு நம்ம மிளகை வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. அது கூட 1/2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் இடிகள் இருந்துச்சுன்னா அதில் இடிச்சுக்கலாங்க. இல்லாட்டி இந்த மாதிரி மிக்சி ஜாரில் ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா கொரன்னு வந்துடும். அதை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா அரைச்சிக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டுங்க. அடுத்து நம்ம மாவு பிணைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. எடுத்து வச்சுருக்க அரிசி மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அடுத்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மிக்சியில் பொடி பண்ணி வச்ச மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த அளவு கலந்து விட்ட பிறகு நம்ம சூடான எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சேர்த்த பிறகு நல்லா பெசரி விட்டுக்கலாங்க. இந்த மாவுக்கு வந்து ஒரு 1/4 கப் தண்ணி சரியா இருக்குங்க. இப்போ அளவளவா ஊற்றி பெசரிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி மாவு பிணைஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம ஒரு இடியாப்ப உலக்கு எடுத்துக்கலாங்க. அதில் இந்த 3 கண்ணு உள்ளதை எடுத்துக்கலாம். இப்போ உள்ள எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. அப்போதான் மாவு வந்து ஒட்டாமல் வரும். இதை 2 தடவை நம்ம போட்டு பிழிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம டைரக்டாக எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மாவை பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி முறுக்கு மாதிரியே பிழிஞ்சு நம்ம உடச்சி விட்டுக்கலாம்.
எண்ணெயில் அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு காரா சேவு வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துக்கலாம். இப்போ சூடு ஆறவும் நம்ம உடைச்சு போட்டுக்கலாங்க. கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலைய பொரிச்சு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு காரசாரமான ஒரு காரா சேவு ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.